ட்ரம்புக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றதுன்னு பாக்குறீங்க? அவர் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஈரான்ல இருக்கிற பவர் பிளான்ட் அப்புறம் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இந்த பவர் சப்ளை, இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து டியூஸ்டேக்குள்ள அடிப்பேன், டியூஸ்டேக்குள்ள கண்டிப்பா அடிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது வந்து எப்படி வந்து ஈரான் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் வந்து குளோபலா இதை எப்படி வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணும், கண்டிப்பா நம்மள அஃபெக்ட் பண்ணும் எப்படின்னு பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு மறக்காம நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் என்னோட ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவர் வந்து பவர் பிளான்ஸ் எல்லாத்தையும் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பவர் கட் ஆகும். ஈரான்ல வந்து கரண்ட் இருக்காது, அப்புறம் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாதிக்கப்படும், அப்புறம் வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆகாது, அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் வந்து இந்த பிரிட்ஜஸ் வந்து நாங்கள் அடிப்போம். அதாவது அவர் வந்து ட்வீட் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, இந்த பவர் பிளான்ஸ் அப்புறம் வந்து இந்த பிரிட்ஜஸ் இதை வந்து நாங்கள் வந்து டியூஸ்டேக்குள்ள வந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் பவர் பிளான்ஸ் எல்லாம் அடிச்சா கூட வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கரண்ட் போகும். கரண்ட் மொத்தமாக வந்து கட் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகும். இவர் இதை தான் வந்து கியூபால பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதே மாதிரி இங்கேயும் அவர் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பண்ணுவாரான்னு நமக்கு ஷுவரா தெரியல. பட் அவர் பண்ணா இது பவர் கட் மட்டும் ஆனா பரவாயில்ல. ஆனா புஷேர் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஒரே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் வந்து ஈரான் ஃபுல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 to 2% ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை மட்டும்தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அது வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது மேல ஆல்ரெடி வந்து மெனி அட்டாக்ஸ் நடந்திருக்கு. பட் என்னன்னா அது மேல கரெக்டா அட்டாக் பண்ணல. பட் அதுக்கு பக்கத்துல நிறைய இடத்துல வந்து அட்டாக்ஸ் நடக்குது. அதாவது புஷேர் சிட்டிங்கிற இடத்துல தான் இந்த புஷேர் சிட்டிக்கு பக்கத்துல தான் வந்து இந்த புஷேர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு டேமேஜ், அதாவது இவங்க இந்த பவர் பிளான்ட் எல்லாம் அடிப்பேன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு டேமேஜ் உருவாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது என்னன்னா, பயங்கரமான ஒரு எஃபெக்ட் உருவாகும். அதாவது லிட்டரலா வந்து ஈரான்ல எப்படி செர்னோபில்ல ஒரு ரியாக்டர் வெடிச்சனால என்ன ஆச்சோ அதே மாதிரி விஷயங்கள் இங்க அப்படியே நடக்கும். அதாவது ஒரு செர்னோபில்ல என்ன ஆயிடுச்சுன்னா நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சிருச்சு. அதே மாதிரி இவங்க போடுற பாம்லயோ மிசைல்ஸ்லயோ எதுலயோ ஒண்ணுல வந்து ரியாக்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ரேடியேஷன்ஸ் வெளியில போகும். இந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆனா ஈரான்ல மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஈரான் வந்து இந்த புஷர் சிட்டிங்கிறது வந்து ஈரானோட இந்த பெர்ஷியன் சி கல்ஃப் அதை ஒட்டி வந்து இருக்கு. ஸோ தட் இது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருந்து ரேடியேஷன் வந்து வெளியில வெடிச்சிச்சுன்னா, சப்போஸ் அந்த ரேடியேஷன் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா, ரியாக்டர் வெடிச்சு பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா இது வந்து காத்து மூலியமா பல இடங்களுக்கு இழுத்துட்டு போகும். தண்ணி வந்து கண்டாமினேட் ஆயிடும். மேஜரா வந்து ஈரானுக்கா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கா இருந்தாலும் சரி, மேஜரா தண்ணி வந்து அவங்க டீசாலினேஷன் பண்றாங்க. அதாவது தண்ணியை வந்து உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியை மாற்றி தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கண்டாமினேஷன் என்ன பண்ணுன்னா, இந்த கண்டாமினேட்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, போய் ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து கடல் தண்ணியை ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதனால தண்ணியில் வாழ்கிற மீன்கள் இது எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அந்த மீனை சாப்பிட்டா அது வந்து ஃபுட் செயின், மனுஷங்களோட ஃபுட் செயின்குள்ள என்ட்ராயிரும். எப்படின்னா அந்த மீனை வந்து மனுஷங்க சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்க பாடிக்குள்ளே போயிடும். ஸோ தட் அவங்களுமே அதனால வந்து அஃபெக்ட் ஆக போறாங்க. இது வெடிச்ச செகண்ட்ல என்ன ஆகும்னா, ஈரானை சுத்தி அந்த புஷேர் சிட்டியை சுத்தி வந்து பல சிட்டிஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். பிளஸ் இன்னும் என்னன்னா, பக்கத்துல அது பெர்ஷியன் கல்ஃப், அது நடுவில் வந்து கடல் இருக்கு. அதுக்கு இந்த பக்கத்துல வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. என்ன மாதிரி கண்ட்ரிஸ்னா, குவைத், பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா, ஒமான், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அது பக்கத்துல தான் இருக்கு. இங்க எல்லாமே வந்து இந்த ரேடியேஷன் வந்து கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்னு காத்து மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும், அப்புறமா வந்து இந்த கடல் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியேஷன் காத்துல ஃபுல்லா பரவுறதுனால அது எங்க ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லவே முடியாது. அன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இந்த பெர்ஷியன் கல்ஃப் தண்ணி வந்து என்னன்னா, லைக் அதுல இருந்து வந்து டீசாலினேட் பண்ணி தான் தண்ணி எடுக்கிறாங்க. ஸோ வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து அவங்க அதுல அந்த தண்ணியை தான் மேஜர் சோர்ஸா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இது எவ்வளோ பெரிய பிரச்சனைனா, லிட்டரலா வந்து அந்த ஒரு கண்ட்ரி அடிச்சா பக்கத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுக்குமே வந்து அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அண்ட் இது வந்து லைக் ரேடியேஷன்ஸ் வந்து வானத்துக்கு போகும். இது கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த கிளவுட்ஸ் வந்து 100 இருந்து 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகி எங்கே போகும்னு நம்மளால சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஸோ தட் அது அந்த இடத்துல போய் அந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து அதனால உருவாகுது. அண்ட் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் விஷயங்கள் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் இருக்கு. இப்போ வந்து செர்னோபில்ல பார்த்தா இப்போ வரைக்குமே அங்கே வந்து எதுவுமே இல்லை. அண்ட் மனுஷன் நடமாட்டம் இல்லை. சில பல மிருகங்கள் நடமாட்டம் இருக்கு. சிலதெல்லாம்
வந்து லைக் டாக்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல வந்து காணப்படுது. அதுக்கு ரீசன் எல்லாமே வந்து அங்க இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் தான். ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் வெடிச்சதுல இருந்து வந்த வேஸ்ட் கண்டாமினேஷன் தான் அது எல்லாமே வந்து உருவாக்கி வச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த. அண்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் லைஃப் இருக்கு. அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஹாஃப் லைஃப்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் 131, ஓகேவா? இந்த அயோடின் 131 வந்து ஹாஃப் லைஃப் எப்படி அப்படின்னா, ஹாஃப் லைஃப் என்னன்னா இது வந்து ஃபுல் பொட்டன்ஷியல், அதோட ஃபுல் பவரை வந்து வெடிச்சு வெளியில வந்த உடனே ஃபுல் பவரை காமிச்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஹாஃப் லைஃப் இருக்கு, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. அப்போது அதோட பவர் வந்து பாதியா வந்து குறைஞ்சிரும். இதுதான் வந்து ஹாஃப் லைஃப். இது வந்து யுரேனியம் 131க்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 8 days சொல்லப்படுது. ஸோ தட் இது வந்து மொத்தமாக அந்த இடத்துல அதோட பவர் வந்து 50% மாறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா 2 to 3 months ஆகும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மட்டும்தான். இந்த அயோடின் 31 வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாலோ இல்லை நம்ம ஃபுட்டு வழியாக நம்மளுக்குள்ளே போனாலோ தைராய்டு கேன்சரை வந்து அது உருவாக்கி விட்டுரும். அண்ட் வந்து சீசியம் 137 நிறைய வந்து லைக் இது வெடிக்கும் போது வந்து ரிலீஸ் ஆகிற ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கு. லைக் சீசியம் 137, ஸ்ட்ரோன்ஷியம், அதுக்கப்புறம் புளுட்டோனியம், இது எல்லாமே வந்து வெளியில வருது. அதாவது சீசியம் 137 வந்து ஹாஃப் லைஃப் எவ்வளோனா 30 வருஷம். அப்போ யோசிச்சு பாருங்க, இது வந்து கம்ப்ளீட்டா இல்லாம போகாது, இருக்கும். ஆனா அது வந்து ஹார்ம்லெஸ்ஸா இருக்கும். அதாவது நம்மளுக்கு எந்த பாதிப்புமே உருவாகாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வர்றதுக்கு இந்த சீசியம் 137 வந்து 300 வருஷம் எடுத்துக்கும். லிட்டரலாக 300 வருஷம் எடுத்துக்கும். அண்ட் வந்து இந்த ஸ்ட்ரோன்ஷியம் 90 அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஹாஃப் லைஃப் எவ்வளோனா 29 வருஷம். அது வந்து 290 வருஷம் எடுத்துக்கும் ஹார்ம்லெஸ்ஸாக மாறுறதுக்கு. அண்ட் வந்து புளுட்டோனியம் 239 இதுதான் லிட்டரலாக வந்து இருக்கிறதுல டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட ஹாஃப் லைஃபே வந்து 24,000 வருஷம். இது வந்து ஹாஃப் லைஃபே 24,000 இயர்ஸ்னா அப்போ இதோட ஃபுல்லாக அதோட எஃபெக்ட் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக மாறுற அளவுக்கு வந்து வரணும்னா எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தா 2,40,000 வருஷம் வந்து தேவைப்படுது. இதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போகிறதுக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் அங்கே இருக்கும், பட் மனுஷங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கு. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு ரியாக்டர் வெடிச்சா நடக்க போகிறது. இது எங்கெல்லாம் நடக்கும்னா ஈரானில் மட்டும் இல்லை, ஈரான்லேயும் பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். பட் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால பல கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே வந்து பல மக்கள் எவ்வளோ பேர் வந்து சாவுவாங்க. அண்ட் வந்து எவ்வளோ வருஷங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகவே முடியாது. லிட்டரலாக இப்போ நான் வந்து செத்து போனதுக்கு அப்புறமா கூட வந்து அந்த இடத்துல வந்து ரேடியேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதெல்லாம் போகவே போகாது. பல கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குமே வந்து பெரிய ஆபத்து அது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, லைக் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இன்னும் வந்து ஈரான் வந்து திறந்து விடலை. அதனால தான் வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. இது வந்து அந்த இடத்துல வந்து இப்போ திறந்தே வந்து விட முடியாத சுச்சுவேஷன், திறந்தாலுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிரும். அங்கே ஃபுல்லாக ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது, ரேடியேஷன் இருக்கும்போது எப்படி வந்து அங்கே கப்பல் போக முடியும்? எப்படி வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காது. 20% ஆஃப் த ஆயில் வந்து ஆல் ஓவர் லைக் பிளேசஸ்க்கு லைக் இந்தியா, சைனா, அப்புறம் வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து மேஜராக அங்கேருந்து தான் வந்து வருது. நிறைய கல்ஃப் ஆயில்ஸை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயில் போகவே போகாது. 20% ஆஃப் த எக்கனாமி அவங்களுக்கு டவுன் ஆயிரும். லைக் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து ரன் ஆகாது. அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அதே மாதிரி வந்து ஃபியூயல் ப்ரைஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்தியாவில் வந்து எப்படியுமே பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் வந்து அதிகமாயிடுச்சு. இதே மாதிரி அங்கே வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இப்போயாச்சும் கொஞ்சமாச்சும் ஷிப்பு வருது, அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சுத்தமாக வரவே வராது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ப்ரைஸஸ்லாம் லைக் ராக்கெட் அளவுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து உயர்ந்து போயிடும். அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற தினசரி சாப்பாடு, பால், முட்டை, இது எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்குலாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று வந்து எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்க கொண்டு வர ப்ராடக்ட்டுமே எக்ஸ்பென்சிவ், அது அங்கேருந்து வர்றதுக்குமே எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும், அதிகமான எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும். அதனால வந்து நம்மளோட தினசரி வாழ்க்கையே வந்து ரொம்ப பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகிரும் அந்த ஒரு ரியாக்டர் வெடிச்சா. ஸோ இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் அண்ட் வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி சோர்சஸ், அதாவது எனர்ஜி சோர்சஸை வந்து ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ், அதாவது அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ்ஏ அடிக்க முடியாது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ் பக்கத்தில் இருக்கிற UAE, சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், இங்கே இருக்கிற எனர்ஜி சோர்சஸை அவங்க அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. US பேசஸ்லாம் இருந்ததெல்லாம் அடித்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற லைக் எனர்ஜி சோர்சஸ், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடம், இந்த மாதிரி தண்ணியை வந்து டீசாலினேஷன் பண்ணி நல்ல தண்ணியை மாற்றுற இடம், இது எல்லாத்தையும் அவங்க அடிப்பாங்க. ஈரான் வந்து அவங்க பதிலுக்கு திருப்பி அடிப்பாங்க.
அவங்க அடிச்சாங்க, அவங்கள வந்து யுஎஸ் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி அடிப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியும், அது அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு யூஎஸோட தலைவர் அதாவது ட்ரம்ப் இதை வந்து இவர் எப்படி இப்படி ஒரு ட்வீட் போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதை பார்த்தப்பவே வந்து எனக்கு வந்து இவருக்கு என்ன ஆயிடுச்சு, லூஸ் எதுவும் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டாப்பிக்கே அவர் தான். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ட்ரம்ப் வந்து செத்து போயிட்டாரு, ஒயிட் ஹவுஸில் வந்து பார்க்கவே முடியல, அவர் வந்து வெளியிலே வரல, அப்படி இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது உண்மையாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நான் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வெடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னோட ஒரு ஃபுல் வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. அண்ட் வந்து உங்களோட தாட்ஸ் இதை பற்றி என்ன இருக்கு? இப்படியாப்பட்ட ஒரு ட்ரம்ப், அதாவது இப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியோட தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்வீட் போடலாமா? அதே மாதிரி அவர் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படியாப்பட்ட ஒரு தலைவராக இவர் இருப்பாரு, இவர் ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து எனக்குள்ள வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கா, உங்களோட மனசுல இந்த மாதிரி கேள்வி இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக், ஷேர், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.